அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பிராக்டிகல் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் உருவாகும் விவேக யோகம். தங்கத்தை அள்ளப் போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ராசியில் இணையும் போது ஒருவருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத எண்ணற்ற நற்பலன்கள் ஏற்படும். முக்கியமாக குரு மற்றும் கேதுவின் சேர்க்கை ஒருவரை பிடித்துள்ள தடைகளை நீக்கி சரியான பாதைக்கு அழைத்து செல்லுகின்றன. தெய்வம் உங்கள் கூட இருக்கும் என சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது தெய்வம் உங்கள் கூட நிற்கும் என சொல்லுவார்கள். இந்த யோக காலத்தில் எடுத்த முடிவுகள் யாவும் ஒருவித தெய்வீக தூண்டுதலுடன் இருக்குமாகும். செல்வத்தை குறிக்கும் குருவும் திடீர் மாற்றத்தை தரும் கேதுவும் இணையும் போது உங்கள் வீட்டில் பண வரவு மற்றும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிப்பது உறுதி. இதுவரை பணத்தை முதலீடு செய்து நஷ்டமடைந்தவர்கள் இந்த விவேக யோக காலத்தில் எடுக்கும் முடிவுகளால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்து லாபத்தை கண்டிப்பாக ஈடுகட்டுவார்கள். இந்த யோகம் வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, இது உங்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இழந்த செல்வத்தை கண்டிப்பாக மீட்டு தரக்கூடிய பொன்னான நாளாகும். புதிய முதலீடுகள் நிலைத்தரும் ஒரு அபூர்வ காலகட்டமாகும். இந்த விவேக யோகத்தால் உங்களை தேடி வரப்போகும் அந்த சிறப்பான பலன்களையும் அது எந்தெந்த ராசிகளுக்கு உரியது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக அஸ்வினி பரணி. முக்கியமாக அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 4 நட்சத்திரத்தை 3 நட்சத்திரத்தை கொண்ட 2, அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமான அஸ்வினியிலும் பரணியில் 4 பாதங்களும் கிருத்திகையில் ஒரு பாதமும் இந்த அஸ்வினி மற்றும் இந்த யோகத்தால் உங்களுக்கு மேசராசியில் அமைந்திருக்கும் இந்த நட்சத்திர பாதங்களில் உள்ள நபர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டமாகும். மேசராசினருக்கு இது பொற்கால காலமாகும். உங்கள் ராசிக்கு குரு கேது சேர்க்கை தகுந்த ஆதாயங்களை தரப்போகிறது. இதுவரை நீங்கள் செய்த கடினமான உழைப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதம். புதிய வீடு அல்லது சொத்து வாங்க முயற்சி வெற்றி பெறும். தங்கம் மற்றும் ஆபரண சேர்க்கை வீட்டில் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடையில் நீங்கி லாபம் பல மடங்கு உயரக்கூடிய பொன்னான நேரமாக இது இருக்கிறது. மேசராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக யாரையும் நம்பாமல் அவரே செய்யக்கூடிய ஸ்திரம் ராசி அமைப்பை கொண்டவர்கள். முக்கியமாக சர ராசி அமைப்பு கொண்டவர்கள். சரம் ஸ்திரம் உபயம் என்று 3 இருக்கிறது. அதில் சர அமைப்பை கொண்டவர்கள் மேச ராசியினர்கள். சரம் என்றால் முக்கியமாக சுறுசுறுப்புடனும் எவரையும் நம்பாமல் அந்த வேலையை தானே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள்தான் மேசம் ராசி நண்பர்கள். அதுவே சரம் ராசி அமைப்பை கொண்டவர்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசியினருக்கு பொருளாதார தெளிவு பிறக்கும். குழப்பமான சூழல் சரியான முதலீட்டு முடிவுகளை எடுப்பீர்கள். இது ஒரு புதிய வருமான வழிகளை திறந்துவிடும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் ரீதியாக கிடைத்த அரிய வாய்ப்புகள் உங்கள் வங்கி இருப்பு உயர்வதற்கு முக்கிய காரணமாக அமையும். உங்களின் விவேகமான செயல்பாடுகள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பை கொண்டுள்ளது. துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் அதிகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. முக்கியமாக துலாம் ராசி முக்கியத்துவம் வாய்ந்த ராசியாகும். இது சனி பகவானுடைய உச்ச வீடான இந்த துலாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். முக்கியமாக நல்பலன்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். முக்கியமாக எதனையும் எந்த விதமான தவறையும் செய்யாமல் முழு எண்ணத்துடன் செயல்பட்டால் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிக முக்கியமாக உங்களுக்கு விழும். ஆகமேனால் எதையும் அமைதியுடன் செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் ரீதியாக கிடைத்த அரிய வாய்ப்புகள் உங்கள் வங்கி இருப்புக்கு உயர்வதற்கான முக்கிய அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசியினருக்கு பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால் கேதுவின் சேர்க்கை உங்கள் ஒரு விவேகாதிபதியாக விவேகியாக மாற்றக்கூடிய நாளாகும். முக்கியமாக குரு பகவான் உங்களுடைய அதிபதி ஆமையால், அதாவது அவருடைய வீடு என்பதனால் குருவனுடைய ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக கையில் சிக்காத பணம் தேடி வரும். ஆன்மீக மற்றும் தெய்வீக வழிபாடுகளில் ஆர்வம் கூடும். இதன் விளைவாக மன அமைதியுடன் கூடிய மிக பெரிய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வீட்டில் செல்வம்
பொங்கி வழியும் காலமாக இது இருக்கின்றன. மிக முக்கியமாக கேதுவின் சேர்க்கை உங்களுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த டர்னிங் பாயிண்டாக அமையுவதும் உறுதி. வேக யோகத்தின் பலனை முழுமையாக பெற அக்டோபர் இறுதி முதல் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். ஆதரவற்றோருக்கு உங்களால் இயன்ற உணவை அளிப்பது கேதுவின் அருளை பெற்றுத்தரும். உங்கள் வீட்டில் தங்கம் குவியலை அதிகரிக்கச் செய்யும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ஆசிரியரை பார்த்து விட்டீர்கள் என்றால் அவரை பார்த்து மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். அவரை கஷ்டத்தில் இருந்தார் என்றால் அவருக்கு உடனடியாக உதவி செய்ய நீங்கள் செல்ல வேண்டும். மேசத்தை பொறுத்தவரை மேசராசினருக்கு இது அற்புதமான நாளாகவும் இருக்கும். துலாம் ராசியினருக்கும் அற்புதம். தனுசு ராசியினருக்கு மிக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நேரமாக இருக்கிறது. இந்த 3 ராசியினருக்கு மிக பெரிய காலமாக அமையக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கிறது. குரு மற்றும் கேதுவின் சேர்க்கை ஒருவரை பிடித்து தடைகளை நீக்கி சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த நேரமாகும். தெய்வம் முக்கியமாக இந்த 3 ராசியினருக்கு கூட நிற்கிறது. அடுத்ததாக செல்வத்தை குறிக்கும் குருவும் முக்கியமாக கேது நுண்ணறிவை குறிக்கும் கிரகமாக கேதுவும் உங்களுடைய 3 ராசியினருக்கு நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய நேரமாகும். நஷ்டத்தை ஈடு செய்து லாபத்தை ஈட்டுவார்கள். இந்த யோகம் வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை மீட்டு தரும், புதிய முதலீடுகளை அள்ளித்தரும் ஒரு அபூர்வ காலகட்டம். விவேக யோகத்தால் உங்களை தேடி வரப்போகும் அந்த சிறப்பான பலன்களையும் இந்த 3 ராசினர்கள் அனுபவிப்பார்கள். மேஷம் முக்கியமாக, துலாம், அடுத்ததாக அற்புதம் நிறைந்த ராசியான தனுசு ராசி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.